எல்லோருக்கும் வணக்கம். அதிகமான வாலட்டிலிட்டி என்னைக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க தெரியுமா நண்பர்களே? கரெக்டாக மந்த்லி எக்ஸ்பைரி ஆகும் பொழுது தான் ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய வாலட்டிலிட்டி வருமோ அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்ப்பாங்க. அது வாலட்டிலிட்டி வருது வரல. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதனுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஏதாவது பெரிய வாலட்டிலிட்டி என்பது நடக்குமா அப்படின்றத இப்போ மார்க்கெட்டில் ஒரு கேள்வியாக இருக்குது. பகவான் ஏன் அதிகமாக கஷ்டங்களை தருகிறார் தெரியுமோ அப்படின்னா, மறுபடியும் நம்மளுக்கு கஷ்டங்கள் நீங்கிய பிறகு மிகப்பெரிய ஒரு செல்வங்களையோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்கறதுக்காக தான் பகவான் ரொம்ப கஷ்டங்களை தருகிறார் அப்படின்ற மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பங்கை தூக்கி ரொம்ப மோசமான நிலையில் தூக்கி வீசுறது எதுக்கு தெரியுமோ அப்படின்னா, அது ஒரு வேளை லாபம் செய்யும் பங்காக இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சில கட்டங்களெல்லாம் திரும்பி வந்துடுறான். ஸோ இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா இந்த மாரஃபன் லேப் 15% இருக்குது. அதை பற்றிய நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாரஃபன் லேப் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 2025 இதே பிப்ரவரி மார்ச் சமயங்களில் ஒரு 33% இறங்கியிருந்தான். இறங்கினவன் அருமையாக ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் தன்னுடைய லோ ப்ரைஸில் வந்து விழுந்தான். உடனே பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஆஹா ஜாலிடா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா இன்னொரு ரவுண்டு போவான் அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ராக இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் பயப்படும் விதமாக அந்த ஒரு வருடத்தினுடைய சப்போர்ட்டில் அந்த பங்கு எந்திரிக்கலை. தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டு மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 33% 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே விழுந்தானா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு 32% என்பது இந்த வருஷ பிப்ரவரி மாத சமயத்தில் விழுந்திருக்கான். அது போன வருஷம் பிப்ரவரி மார்ச் சமயம், இது இந்த வருஷம் மார்ச் பிப்ரவரி சமயம். அப்படி ஒரு 30% கீழே விழுந்த பிறகு தற்போது இன்றைய தேதியிலே அது ஒரு ஹீரோவாக 30-40% ஏறிய ஒரு பங்காக இந்த மாரப்பன் லேப் என்பது வந்திருக்கு. போன வாரத்தில் இப்படித்தான் நியூஜென் சாஃப்ட்வேர்னு ஒருத்தன் ஹீரோவாக மாறி லோ ரேட்லேருந்து 40% ஏறினான். அது போன வாரம். இந்த வாரத்தில் யார் ஹீரோ? லோ ரேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40% சமீபத்தில் ஏறிய பங்கு அப்படின்றதுல இந்த மாரப்பன் லேப் என்பது வந்திருக்கு. சகோதரர், மாரப்பன் ஒரு லாபகரமான கம்பெனியானா? ஆமாம், இப்போ வரைக்கும் நஷ்டம் அப்படின்றதுக்கு அவங்க ரிப்போர்ட் போகல. ஒரு 8 கோடியிலேருந்து 36 கோடி வரைக்கும்லாம் லாபம் வந்துட்டு, அப்புறம் ஒரு 11 கோடி வரைக்கும் லாபம் போயிட்டு, அப்புறம் மறுபடியும் 41 கோடி லாபம் போயிட்டு, மறுபடியும் ஒரு 28 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி போன டிசம்பர் குவார்ட்டரில் அவங்க 28 கோடி லாபம்னு சொல்லி ரிசல்ட்டு கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி இப்படி வீணாக போய் கிடக்கிறானே அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருந்தப்ப பல மக்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, என்னடா தன்னுடைய ஹையிலிருந்து 65% இறங்கிடுச்சு இந்த மாரப்பன் லேப் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா தற்போதைக்கு 40% ஏறிய ஒரு ஹீரோவாக இந்த மாரப்பன் லேப் இன்றைக்கு இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக யோசிக்கிறாங்க எது ஜெயிக்கும் அப்படின்றது, எந்த மெத்தடு ஜெயிக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒன்று யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது அதனுடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா, எப்படியெல்லாம் யோசித்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டில் உண்மையில பணம் என்பது வைக்கிறேன், ஒருவேளை நீ பணம் சம்பாரித்து கொடுக்கலன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட நான் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். உன்னை நம்பி போட்ட பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இது ஒரு கான்செப்டுங்களா? இன்னொரு கான்செப்ட், உனக்கு இவ்வளவு பணம் தேவையே இல்லையே, முதல்ல நான் உனக்கு இவ்வளவு பணம் என்பது கொடுத்துருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்பொழுது நீ அந்த பணத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அந்த இன்க்ரீஸ் பண்ண பெனிஃபிட்டை நான் கொஞ்சம் வெளியே எடுத்துடுறேன், என்னதான் நீ நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கே, மறுபடியும் அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ மறுபடியும் நீ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க, போட்ட பணத்தை விட நீ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்க, அப்போ அந்த பெனிஃபிட்டை நான் கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிறேன், ஏன்னா உனக்கு அவ்வளோ பணம் மறுபடியும் மேலே பணம் போட்டுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லையே, நீ தான் மார்க்கெட்டில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரியும் சில பேர்த்துக்கு நடக்கும் பொழுது, அப்போ எப்படி இந்த என்ன மெத்தடை உபயோகப்படுத்தினா இந்த சினாரியோஸ்களை ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக கொண்டு வரலாம். அதாவது பணத்தை போடுறோம், நீ சம்பாரிச்சு கொடுக்கலின்னா பணத்தை எடுத்துருவேன், சரி உன் மேலே பணத்தை போடுறோம், நீ தொடர்ந்து சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கீல, அப்புறம் எனக்கு உனக்கு அத்தனை பணம், அதான் நீ நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்க குறைவான பணத்தை வச்சுக்கிட்டே அப்படின்ற கான்செப்டை ஹேண்டில் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டுகளில் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்றது. அது மாதிரியான ஒரு எண்ணம்
ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வரும்னா, உன்னை நம்பி ஒரு பணம் என்பது போட்டு வச்சுருக்கேன். ஒருவேளை நீ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போகிற மாதிரி இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த மாரப்பன் லேப்னே வச்சுக்கிங்களேன், யாராவது சில ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போன வருஷத்தினுடைய லோவில் வந்திருக்கு, ஒரு ரவுண்டு போன மாதிரி இன்னொரு ரவுண்டு இது போவியோ அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த இடத்துல பாதி பணத்துக்கு இது போட்டு ஒரு முழு பணத்தை போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். கீழே இறங்கும்பொழுது ஒரு 5% 10% ஸ்டாப் லாஸ்லேயே பாதி குவான்டிட்டி வெளியே வந்துடுறது. அப்போ முதல்ல அவங்களுடைய வேல்யூ 100ன்னு இருந்திருக்கும், இப்போ வெறும் 50 தான் அவங்களுடைய வேல்யூ இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, உன்னை நம்பி பணம் போட்டேன், ஆனால் நீ ஜெயிச்சு கொடுக்கல, அதனால் உனக்கெல்லாம் பாதி இருந்தால் போதும் அப்படின்றதான் அதனுடைய சாராம்சம். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அல்லது இந்த ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிருக்கவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டுகளில் தெரிவிங்க. ஏன்னா எஸ்ஐபி பற்றி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, பாண்டுகள் பற்றிக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, கோல்டு சில்வர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோ அல்லது ஸ்டாப் லாஸ் போடுறதையோ நான் நிறைய கமெண்ட்டுகள் பார்த்ததில்லை. அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலான்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வேறு யாரெல்லாம் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி வந்து ஒரு ஹீரோ. இவன் ஒரு நாளில் 15% என்பது ஏறல, இருந்தாலும் இவனுடைய சாதனை பாருங்கள். சமீபத்தில் 1180 அப்படின்னு கீழே வந்து விழுந்த பங்கு, இதுக்கு முன்னாடி போன வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து இந்த 1180 அப்படின்னு விழுந்துடுச்சுன்னா இவன் மேலே ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஒரு கண்ணு வைப்பாங்க போல். ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அந்த 1180 பக்கம் விழுகும் பொழுது சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரேலி என்பது கொடுத்துருக்கான். அப்போ இந்த முறையும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் பணத்தை போட்டுட்டு ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து பார்ப்போம் இது என்ன பண்ணுது அப்படின்னு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 6 மந்த் ஹை என்பது டாக்டர் ரெட்டி வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்கும், அதுவும் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், மார்க்கெட் சுமாராக இருந்தாலும் பேருக்கு தாங்க இன்றைக்கி மார்க்கெட் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்னு ஏறி இருக்குது. ஆனால் எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக போர்ட்ஃபோலியோவில் கெயின் இல்லை. இன்றைய தேதியில் யாராவது ஒருத்தருக்கு போர்ட்ஃபோலியோ வந்து நிஃப்டி ஏறி இருக்கக்கூடிய அதே 0.5% அல்லது இதை விடவும் அதிகமாக ஒரு 1% 2% ஏறி இருந்தால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ உண்மையிலேயே இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து காலரை தூக்கி விட்டு நாங்கள் கெத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த அதானி போர்ட்ஸுடைய சாதனையுமே இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் ரொம்பவுமே அநியாயத்துக்கு இந்த பங்கு வந்து போன வருஷத்தினுடைய ஆகஸ்ட் மாத லெவலில் போய் விழுந்து விட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துலையும் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது நண்பர்களே. எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் மாதமான சம்பளத்தை வாங்கி எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி திறமை நம்மளுக்கு வருமா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க லாக் ஆகாத வரைக்கும் அவங்க தான் கிங்கு. ஒன்ஸ் லாக் ஆகி எல்லாம் கீழே போய் உட்காந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆகட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் சம்பளம் வந்தால் எஸ்ஐபி போடுறவங்களாகட்டும் ஷேர் மார்க்கெட்டை பணத்தாலேயே அடிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எத்தனை பங்குகள் வந்து சப்போர்ட்டில் வந்து விழுந்தாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க சரி ஒரு மாதத்துக்கு 1000 அட்டம்ப்ட் அடிக்கணும், 1000 பங்குகள்லையோ அல்லது 1000 அட்டம்ப்ட் அடிக்கணும்னு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 1000ல் வெறும் ஒரு 20 ஷேர் 50 ஷேர் லாபத்துக்கு வந்தால் கூட போதும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு எவனாவது ஒருத்தர் 10 நாள் 15 நாள் கழிச்சு வெறும் 10 ஷேர் தான் வந்திருக்கு. 1000 அட்டம்ப்டில் ஏதோ ஒரு 20 பேர் 50 பேர் தான் வருவானுங்க. பின்ன 1000க்கு 1000மா வரும். ஆனால் சங்கடமே படுறதில்ல. சரி ஒரு மாதத்துக்கு 1000ல் ஒரு 20-30 பேர் வெளியே வந்திருக்கானுங்களா, ஓகே. அப்படியே எவனும் வரலினாலும் ஓகே. அடுத்த மாதம் மறுபடியும் 1000 அட்டம்ப்ட்டுக்கு உண்டான பணத்தோடு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டில். டேய் நீங்கள்லாம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கிடையாதுடா, நீங்கள்லாம் பணம் வலிமை படித்த பண யானைகள் அப்படின்ட்டு போக வேண்டியதான் நம்ம. இதனால தான் அந்த ஸ்மார்ட் மணி என்பது இன்ஸ்டிடியூஷன்ஸ், மிகப்பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு இன்ஸ்டிடியூஷன்ஸு அவங்களை சார்ந்ததாக இருக்குது. ஸ்மார்ட் மணி என்பது ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் பணத்தால் அடிக்கிறாங்க. எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் மாதமான எஸ்ஐபி போடுவதோ அல்லது அவங்களே ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஷேர் மார்க்கெட்டை நல்லா கற்றுக்கிட்டு அவங்களே ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி டைரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சில பேர்லாம் எஸ்ஐபி கான்செப்டில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் இந்த மாதிரி பண வலிமை இல்லாமையோ அல்லது ஒரு நல்ல அருமையான ஸ்ட்ராட்டஜி கிடைக்காமையோ அல்லது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடைச்சி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு துரதிருஷ்டவசமான காரணத்தினாலேயோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பாவம் கீழ் ரேட்டில் போய் மேலே வாங்கி கீழே போய் லாக் ஆனவங்க அதுவாக பார்த்து என்னைக்காவது ரிலீஸ் பண்ணி விடும்போது தான் வர முடியும் அப்படின்ற நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயமா போகுது. ஸோ இப்படித்தான் 2-3 நண்பர்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் போய் லாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் அந்த காலத்திலே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அல்லது இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் அப்படின்றதெல்லாம் அப்போ பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே பல பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு செய்தி மிக முக்கியமாக இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அல்லது ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது 50%க்காக ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்ற லாக் ஆயிக்காமல் ஒரு ஷேரில் போய் லாக் ஆயிக்காமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைய வீடியோவில் முக்கியத்துவம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டுக்கு உதவி தேவைப்படும் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல செய்தி வந்து திடீர்னு மேலே போனால் மட்டும்தான் வருமானம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பும் பொழுது கண்டிப்பாக அது வந்து உதவி தேவைப்படும் அறிகுறிகள் அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஸோ இப்போ கடைசியாக பட்ஜெட்டில் வந்து வரியை வந்து குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தா டபக்குன்னு எஸ்டிடி வந்து F&O செக்மெண்ட்டில் ஏற்றி விட்டாங்க. ஒரு ஆட்டம் ஆட்டுச்சு பாருங்க மார்க்கெட்டு, அவ்வளோதான், எல்லாம் பயந்துட்டாங்க. ஸோ இப்போ இருந்தே மறுபடியும் என்ன எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, சரி அடுத்த வருஷம் எஸ்டிடி வந்து நீங்கள் மறுபடியும் F&O கூட ஏற்றிங்க, ஆனால் நீங்கள் ஏன் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் இந்த எஸ்டிடி குறைக்கக்கூடாது அல்லது எல்டிசிஜியை ஏன் குறைக்கக்கூடாது, இதனால் வந்து ஃபாரினர்ஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்கல்ல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல பேர்த்துக்கு போய்கிட்டே இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த ஆட்டோ கம்பெனிகள், அதுலேயும் ஆட்டோ செக்டரில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த மாருதி முதல் கொண்டு சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் யூனியன் சமயத்தில் யூரோப்பியன் யூனியனுக்கும் நம்மளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் வந்த பிறகு நிறைய ஆட்டோ கம்பெனிகள் கீழே இறங்கினாங்க. முதல்லாம் வந்து என்னதான் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சாலும் டக்கு 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 டக்குன்னு இந்த ஆட்டோத்துறை பங்குகள்லாம் திரும்பி மேலே வந்தது. ஆனால் என்னடான்னா இப்போ பாவம் திணறான், ஒரு லோ ரேட்டுக்கு வந்து விழுந்த இந்த மாருதி சுசுகிலாம் இன்னொரு பிக்கப் ஆகாமல் இருக்கான். என்னைக்கு இது பிக்கப் ஆகும்னு பல பேர் இந்த மாருதி சுசுகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மதர்சன் சுமி ஒயரிங் அதுவுமே வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் சமீபத்தில் திடீர்னு வேகமாக மேலே ஏறிய பங்குகளில் இந்த மதர்சன் சுமி அப்படின்றது ஒன்று. அதுவுமே இப்போ சமீபத்தில் ஒரு 6 மந்த் லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கீழே வந்து விழுந்துட்டு அதுவும் ரொம்ப திணறி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வீக்காக இருக்கக்கூடிய ஷேர்களே இறங்கிட்டு ஏறாமல் நம்மளுக்கு உதவி தேவைப்படுது, பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஏதாவது வருமா, வரியை குறைச்சி ஷேர் மார்க்கெட்டுக்கு புது ரத்தம் பாய்ச்சுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. ஏற்கனவே புல்லிஷாக இருந்த செக்டர்களை இப்போ கொஞ்சம் லேசாக திணறுகிறது. அதனால் ஏதாவது ஒரு அறிவிப்பு எஸ்டிடி குறைப்பு அல்லது எல்டிசிஜி குறைப்புன்னு இப்போ இந்த வருஷத்துக்கு வேண்டாம், அடுத்த வருஷம் 2027 குறைக்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்பு வந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். ஏன்னா 2 வருஷமாக பெருசாக ரிட்டர்ன் இல்லை. அடுத்த வருஷமாவது இந்த மாதிரி வரி குறைப்பை காரணம் காமிச்சு ஏதாவது ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்தால் நல்லாயிருக்கும். நண்பர்களே, பொதுவாகவே ஏதாவது ஷேரினுடைய விலைகள் கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த விலை வீழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஐடிசி ஷேர் கூட ஒரு 2 வருஷமாக இறங்கிட்டு இருக்கு, அதுவும் அவ்வளவு காலம் விலை வீழ்ச்சி இருக்கக்கூடாது, டக்குன்னு ஏதாவது ஒரு ஜம்ப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, டாடா மோட்டர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, ஐடிசி ஒருத்தர் எடுத்திருக்காங்கன்னா டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படியே லட்டு மாதிரி மேலே ஏறி வந்துட்டான், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்கான். ஆனால் இந்த ஐடிசியினுடைய விலை வீழ்ச்சி என்பது நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த நீடித்து கொண்டிருக்கக்கூடிய விலை வீழ்ச்சி மட்டும்தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒன்று. இப்போ சமீபத்தில் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற பங்கு வந்து சமீபத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. நம்ம கூட அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோமே, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கெல்லாம் என்ன ஷேர் ஏறுது என்ன ஷேர் இறங்குது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு 2ஆம் பட்சம் என்ட்ரானதுக்கப்புறம் 1000 ஷேருக்கு ஒரு 2-3 பேர் ஏறினா கூட அவங்களுக்கு போதும் தான். ஏன்னா அவங்க இந்த மாதத்தை முடிச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு போயிடுவாங்க. அந்த வகையில் இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்பது சமீபத்தில் ஒரு 750 பக்கத்தில் போய் விழுந்துட்டு லேசாக இன்றைய மார்க்கெட்டில் மேலே ஏறி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காக இருக்கக்கூடிய ஷேரினுடைய செய்திகளில் இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அப்படின்றது வந்திருக்கு. இந்த IIFL ஃபைனான்ஸ் என்ற பங்குமே சமீபத்தில் ஒரு கடுமையான வீழ்ச்சியாகி
கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கிருந்து தன்னுடைய பழைய ஹை என்பதும் கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் தள்ளி இருக்கு. எப்படித்தான் இப்படி ஒரு வாலட்டிலிட்டி இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் கொண்டு வந்தான்னு தெரில. ஆனால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் மிகவும் குறைவு. ஸோ மேலே அண்ணாந்து பார்த்தாலும் 200 ரூபாய் என்பது தள்ளி இருக்கு. கீழே குமிஞ்சு பார்த்தாலும் அதனுடைய ஒரு வருஷத்தினுடைய லோ என்பது 300 ரூபா பக்கத்தில் இருக்கு. எப்படியா நீ மேலே பார்த்தாலும் 200 ரூபாயா இருக்க, கீழே பார்த்தாலும் 200 ரூபாயா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுத்தும் ஹை வாலட்டிலிட்டியான பங்காக இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படின்ற செய்தி இருக்கு. ஸோ இந்த பங்கினுடைய இன்றைய செய்தி என்னன்னா, அது 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல வந்து நிற்கிறது. நண்பர்களே, கீழே விழுந்துள்ள ஷேர்களில் இன்னும் சில ஷேர்களில் சாதனை என்பது வரவே இல்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்இஎல் அப்படின்றது மிகவும் முன்னணியான பங்கு, அதுவும் சரிவடைஞ்சு கிடச்சிருக்கு. அது இன்னும் தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்கல, அதனால் இன்னும் அதில் சாதனை வரல. இந்தியா சிமெண்ட் அப்படின்ற பங்கு தனிப்பட்ட முறையில் இன்னும் லாபகரமான ரிசல்ட் என்பது விடல. அவங்களுடைய ஓனர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரொமோட்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு. சிமெண்ட்டினுடைய சாம்ராஜ்யமே இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் மற்றும் கிரேசிம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற பங்கு தனிப்பட்ட முறையில் அது இன்னும் பெருசாக லாபம் என்பது போன குவார்ட்டரில் இன்னும் ஈட்டவில்லை. இந்த சமயத்தில் தற்போது இந்த பங்கு என்பது தன்னுடைய லோ ப்ரைஸில் இன்னும் ஸ்டேபிள் ஆகாமல் இருக்குது. இனி அடுத்தது இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆவலாக இருக்காங்க. இதெல்லாம் எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு தான் நண்பர்களே. லாபம் செய்யாத கம்பெனி கும்பா குட்டியாக இருந்த ஒரு சமயத்தில் எப்போ ஒரு தடவை எனக்கு என்ன ஞாபகம்னா, ஏதோ இந்த ஐபிஎல் வச்சு ஏதோ ஒரு தடவை ஜம்ப் அடிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த டேக் ஓவர் நியூஸை வச்சுட்டு இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்குது இந்த இந்தியா சிமெண்ட். பல பேர் பார்த்து வேல்யூ ஸ்டாக்ஸாக அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படி இப்படின்னு எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னடான்னா ஒரு 5 வருட லோவில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இந்தியா சிமெண்ட் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மச்சம் பார்த்தீங்களா, அது வந்து இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்குது. ஸோ இந்த பிஹெச்இஎல் ஷேர் என்பது மேலே ஏறுமா அல்லது கீழே விழுகுமா, இது என்ன செய்யும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சமயத்தில் டிவிடெண்டுகளின் சொர்க்கபுரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மற்றும் ஃபைனான்ஸ், என்பிஎஃப்சி போன்ற பேங்க்ஸ் போன்ற கம்பெனிகள். அதில் இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ் எல்லாம் ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட் எப்பாவது ஒரு தடவை கொடுத்தாவே அசால்ட்டாக 6 ரூபாய் ஒரு ஷேருக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னவோ 907 ரூபாய். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த பங்கு வந்து போன 2018 கூட கணக்கு எடுத்து பாருங்க, அப்போல்லாம் வெறும் 236 ரூபா இருந்தது. பார்க்க போனால் கிட்டத்தட்ட 13 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 13 ரூபா டிவைடட் பை அந்த காலத்து 200 ரூபாய்னு போட்டால் என்ன கணக்காகிறது? அதுக்கு முன்னாடி 2015, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 13%. இந்த காலத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு 15% சம்பாதிக்கிறவன் கிங்கு அப்படின்ற ஒரு நிலைமையில் சும்மா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தா கூட இப்போ இன்றைக்கி வருஷத்துக்கு 13% ஈல்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி டிவிடெண்டுகளின் சொர்க்கபூரியாக இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் தன்னுடைய விலைகளிலும் தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஏறி உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தது இது போன்று டிவிடெண்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் மறுபடியும் என்னைக்காவது கீழே வீழ்ச்சி அடைஞ்சு ஏதாவது வருமா அல்லது இங்கிருந்து ஏறுமா அப்படின்ற கேள்வி தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, பகவான் ஏன் அதிகமாக கஷ்டங்களை தருகிறார் என்றால், இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்கு 60%, 80% வீழ்ச்சிகள் அடைந்த பிறகு மறுபடியும் ஏறாதா அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் போன வாரத்தில் ஒரு ஹீரோ, அந்த நியூஜென், அதாவது முதல்ல அவனுக்கு வில்லனுக்கு தான் பெரிய வீழ்ச்சி தான். ஆனால் அந்த வீழ்ச்சியை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போய் தொட்ட பிறகு ஒரு ஹீரோவாக மாறி ஒரு 10, 20%, 40% என்பது ஏறுறாங்க. அப்படின்றதுல இந்த வாரத்தில் ஒரு பங்கு என்பது மாரப்பன் அப்படின்ற பங்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.